தற்போதைய அண்மை செய்தி ஓட்டுநரை காலணியால் தாக்கிய உதவி மேலாளர் குறித்த அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரை காலணியால் அடித்த உதவி மேலாளரால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஓட்டுநரை காலணியால் தாக்கிய உதவி மேலாளர் குறித்த அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பயணிகளை தூண்டி விடுகிறாயா என ஓட்டுநரை உதவி மேலாளர் மாரிமுத்து காலணியால் தாக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் ஓட்டுநரை காலணியால் தாக்கிய உதவி மேலாளர் குறித்த வீடியோ காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உதவி மேலாளர் மாரிமுத்துவை தற்காலிக பணி நீக்கம் செய்து போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். உதவி மேலாளர் தற்போது இந்த நிகழ்வால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். உதவி மேலாளர் மாரிமுத்துவை தற்காலிக பணி நீக்கம் செய்து போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஓட்டுநரை காலணியால் தாக்கிய நிகழ்வால் உதவி மேலாளர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதுரை சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது ஓட்டுநரை காலணியால் தாக்கிய நிகழ்வு குறித்தான பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் என விரிவாக பதிவிடலாம். மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பக்ரீத் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு புறப்படக்கூடிய பயணிகள் ஏராளமானோர் வருகை தந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் அதிக அளவிலான பேருந்துகள் இருந்ததால் அந்த திருப்பூர் செல்லக்கூடிய மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய பேருந்தை தாராபுரம் கிளை ஓட்டுநரான கணேசன் என்பவர் இயக்கி வந்திருக்கிறார். அப்போது அதிக அளவிற்கான பயணிகள் அந்த ஆரப்பாளையத்தின் வெளியே பேருந்து நிலையத்தின் வெளியே ரவுண்டான பகுதியில் நின்று கொண்டிருந்த போது அவர்களை அந்த பேருந்தில் ஏற்றி இருக்கிறார். பின்னர் ரவுண்டான பகுதியில் வைத்து பயணிகளை பேருந்தில் ஏற்றக்கூடாது என போக்குவரத்து அதிகாரி ஓட்டுநர் கணேசனுக்கு எச்சரிக்கை விடுத்ததோடு இது குறித்தான விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறி உடனடியாக அலுவலகத்திற்கு வர வேண்டும் என கூறியிருக்கிறார். ஆனால் ஒருபுறம் பேருந்தில் அனைத்து பயணிகளும் ஏறி இருக்கைகள் அனைத்தும் நிரம்பிய நிலையில் பேருந்தை எடுக்க சொல்லி ஓட்டுநர் கணேசனிடம் பேருந்து பயணிகள் கேட்டுள்ளார்கள். அப்போது மேலாளர் உத்தரவிட்டால் மட்டும்தான் பேருந்தை எடுக்க முடியும் என கூறிய போது பயணிகள் கீழே இறங்கி சென்று ஆரப்பாளையம் அந்த துணை மேலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட அதிகாரிகளிடம் நேரடியாக கேட்ட பொழுது உங்கள் இஷ்டத்திற்கெல்லாம் பேருந்தை எடுக்க முடியாது, அவர் அந்த ஓட்டுநர் கணேசன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கான விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது, எனவே வேறு பேருந்தில் நீங்கள் செல்லுங்கள் என அந்த துணை மேலாளர் மாரிமுத்து பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. நீங்கள் என்ன முன்பதிவு செய்தீர்களா, உங்களை இப்ப இந்த பேருந்தில் எடுத்து செல்ல முடியாது, வேறு பேருந்தில் வேண்டுமென்றால் செல்லுங்கள் என அலட்சியமாக பயணிகளிடம் பேசி அவர்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த இடத்தில் அந்த தாராபுரம் கிளையை சேர்ந்த ஓட்டுநர் கணேசன் என்பவர் நேரடியாக வந்த பொழுது நீ என்ன உடனடியாக அவரை உள்ளே அலுவலகத்திற்குள் இழுத்து சென்ற துணை மேலாளர் மாரிமுத்து திடீரென நீ என்ன பயணிகளை வைத்து தூண்டி விடுகிறியா என கூறியபடி திடீரென காலில் வைத்திருந்த காலணியால் ஓட்டுநர் கணேசன் மீது தாக்குதல் நடத்தினார். இதனை பார்த்த சக ஓட்டுநர்களும் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் காலை முதலாக வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் துணை மேலாளர் மாரிமுத்துவை பணியிட நீக்கம் செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் போக்குவரத்து அதிகாரிகள் இதுபோன்ற பயணிகளிடம் சரி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். இதுபோன்ற அரசு பேருந்தில் முழுவதுமாக பயணிகள் ஏற்றப்பட்ட நிலையில் பேருந்து புறப்படுவதற்கு தாமதமான நிலையில் பேருந்து ஓட்டுநர் மீது துணை மேலாளர் மாரிமுத்து காலணியால் தாக்கிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சூர்யா, ஓட்டுநரை தாக்கியும் மற்றும் கண்ணியம் தவறிய உதவி மேலாளர் தற்காலிக பணி நீக்கம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.